நீங்கள் கூடவே இல்லைன்னு யாருமே இங்கே வருந்த போகிறது கிடையாதுங்க. நீங்கள் இருந்த இடத்துக்கு இன்னொருத்தரை உட்கார வைக்க போகிறாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சதை வேணான்னு விட்டு உங்களால் தூக்கி போட்டு போகிறது கஷ்டம். ஆனால் அதுவே உங்களை விட்டு போகிறப்போ நீங்கள் அதை பிடிச்சு வைக்க நினைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மற்றவங்களை நம்பி ஏமாறுறப்போ நீங்களே உங்களை வெறுக்கிற ஒரு நிலை வரும். புரிய வைக்கலாம்னு எவ்வளவோ முயற்சி செய்தோம். கடைசியில் நீங்கள் தோற்று போகிறதுக்கு காரணம் அங்கே உங்களோட அன்பு மட்டும்தான் உண்மையாக இருந்திருக்கு. தனிமையை நீங்கள் விரும்புறதில்லை. நீங்கள் விரும்பினவங்க இன்னொரு விஷயத்தில் பிஸியாக இருக்கிறப்போ தனிமை உங்களை விரும்புது. உங்கள் கவலையை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் அது கோபமாக மாறி நீங்கள் வார்த்தையை விட்டதுக்கப்புறம் நீங்கள் கெட்டவன்னு உங்களுக்கு பட்டம் கொடுப்பாங்க. உங்களை நேசிக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன் வருவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நாள் எதுன்றதை அவங்க தான் தீர்மானிப்பாங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அவங்க மீறுறாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையில்லைன்றதான் அர்த்தம். சத்தியமும் வாக்குறுதியும் நம்பிக்கையும் உண்மை கிடையாதுங்க. உங்கள் பலவீனத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க ஏதோ ஒரு வழியில். கடைசியாக எதுவுமே தேவையில்லை என்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு காரணம் இதுவரைக்கும் உங்களுக்காக இருந்த எதுவும் உங்களுக்காக மட்டும் இருந்தது கிடையாது. ஒருத்தரை மட்டும் முழு உலகமாக நம்புறது ஒரு பைத்தியக்காரத்தனம்ன்றத அந்த ஒருவரே உங்களுக்கு உணர வச்சுட்டு போய்கொண்டே இருப்பார். யாருமே இல்லைன்னு யாருன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா யாருமே இல்லாதவங்க காட்டுற பாசத்தை யாராலும் காட்ட முடியாது.